Taste the Daily. புதுக்கோட்டையில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராஜாவயல் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் ஒரு வாரத்திற்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் ராஜாவயல், சிவப்பட்டி, பாலன் நகர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இந்த சுரங்கப்பாதையில் தேங்கிய நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பாலம் கீழே தண்ணி நிறைஞ்சு வளைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால எங்கள் ஊர் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 50 அடியில் போக வேண்டிய தூரம் இப்போ சுற்றி நாங்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. இதனால் ஊர் மக்கள் நிறையா பாதிப்படைகிறாங்க. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பகுதியில் மின் உதவி பொறியாளர் இல்லாததால் மின்சார பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் மக்கள் திணறி வருகின்றனர். அஸ்தினாபுரம் பகுதியில் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக மின் உதவி பொறியாளர் நியமனம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மின் பிரச்சினைகளுக்கு மின் வாரியத்தை தொடர்பு கொள்ள முடியாமலும் தீர்வு காண முடியாமலும் தவித்து வருகின்றனர். துறை சார்ந்த ஜாமீன் அமைச்சர் வழக்கில் சிக்கி தவிப்பதால் மின்சார வாரியம் மின் வழங்கா வாரியமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதுக்கு பொறியாளர் இல்லாமல் இன்சார்ஜ் பொறியாளர் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பொறியாளர் நம்பர் தொடர்பு கொண்டு பேசினாலும் அவங்க யாரும் தொடர்பு கொண்டு எடுப்பதில்லை. அப்படியே வேறு யாராவது லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணால் நீங்கள் நேரில் புகார் கொடுன்னு சொல்கிறாங்க. ஒரு அவசர காலத்தில் ஒயர் அறுந்து விழுந்தாவோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான காலகட்டத்துக்கு கூட மின்சார வாரியம் ஒரு முக்கியமான துறை, அதுக்கு ஆள் இங்க இல்ல. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இரவில் 1 மணி நேரம் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சிந்தலக்கரை, மேலக்கரந்தை, மாசார்பட்டி, அயன்ராசாப்பட்டி, முத்தலாபுரம், தாப்பாத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் திடீரென இடியுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலான சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக நிலக்கடலை அறுவடை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தங்குளம் அருகே வடக்கு அமுதுண்ணாங்குடியில் மகளிர் சுய உதவி குழுக்காக கட்டப்பட்ட கட்டிடம் பழுதடைந்த நிலையில் உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி உள்ள அந்த கட்டிடத்திற்கு அருகே அங்கன்வாடி பள்ளியில் சிறுவர்கள் பயிலும் நிலையில் இந்த கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் உள்ளது. எனவே பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் பழுதடைந்த கட்டிடத்தை உடனடியாக இடிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் புதிய பேருந்து நிலைய கழிவறைக்காக கட்டப்பட்ட தண்ணீர் நிரம்பிய செப்டிக் டேங்கில் கூலி தொழிலாளி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கநாதர் கோவில் தெருவை சேர்ந்த முருகன் என்பவர் நேற்றிரவு வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த செப்டிக் டேங்கில் தவறி விழுந்துள்ளார். இரவு நேரத்தில் அப்பகுதியில் யாரும் இல்லாததால் இன்று காலை முருகனின் உடல் செப்டிக் டேங்க் தண்ணீரில் மிதப்பதை கண்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அவரது உடல் மீட்கப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுமான பணிகள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் நடைபெறுவதால் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை விமான நிலையத்தில் இன்று முதல் 24 மணி நேர விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் இன்று முதல் மதுரையிலிருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து மதுரைக்கும் இரவு நேர விமானங்கள் இயக்கப்படுகின்றன. முதல் முறையாக மதுரையிலிருந்து மலேசியாவின் பினாங் மாநிலம் செல்வதற்கான விமான சேவையை நாளை முதல் இண்டிகோ நிறுவனம் துவங்க உள்ளது. மதுரையிலிருந்து இரவு 9:05 மணிக்கு புறப்படும் இண்டிகோ விமானம் மலேசிய நேரப்படி காலை 8:30 மணிக்கு பினாங்கு செல்கிறது. மறுமார்க்கத்தில் மலேசிய நேரப்படி காலை 9:30 மணிக்கு புறப்பட்டு இந்திய நேரப்படி மதியம் 3:15 மணிக்கு மதுரை வந்தடையும். இந்த அறிவிப்பால் மதுரை மட்டுமின்றி தென் மாவட்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.